ஹாய் பியூட்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னா சப்பாத்தியும் குருமா தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமாவுக்கு தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதி வச்சுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்து கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிய வைக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிய வைக்கணும். அதுக்கப்புறமா 2 சப்பாத்தி உருட்டலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு குருமா ஆயிடுச்சு. குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சோண்டு கிரேவி மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போது சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு வச்சுக்கலாம். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தேவையான அளவு நல்ல கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றக்கூடாது, நிறையாவும் ஊற்றக்கூடாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாவே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இதுக்காக சர்க்கரை, தயிர் என்னென்னமோ போடுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசையிறது தான் இருக்குது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வர்றதுக்கு. பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இது வந்து பாப்பாவுக்கு கொண்டே கொடுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.